கண்டிப்பா போலீஸ் வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா வீரமணி, பெரியவர், கேங்ஸ்டர், இப்படி பல பெயர்கள் இருக்கலாம். ஆள் கடத்தல். தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்னை மட்டும் இல்லை, பல இடங்கள்ல அந்த ஒரு சிங்கிள் மேனுடைய கண்ட்ரோலில் தான் இந்த சென்னையே இருந்ததுங்க. செம்ம சீன்றா அவர் வந்தாருன்னா அப்படி நின்னாருன்னா அவர் லுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்னதான் அப்படி அவர் ரவுடி தானே பண்ணுவார். ரவுடி நம்ம சொல்றோம், தாதான்னு சொல்றோம். அவர் என்னதான் பண்ணுவார்? அவருடைய தொழில் என்ன? அவருடைய தாதால ஒரு தொழில் இருக்கு, ரவுடிஸ்னா ஒரு தொழில் இருக்கு. தாதா வேற, ரவுடி வேற. சாராயம் அப்படின்றது வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை இல்லீகலா கொண்டு வராங்க. எங்க இருந்து? ஆந்திரால இருந்து கொண்டு வராங்க. போதைப் பொருள் வந்து அதிகமாக கடத்தினாரு, ஆட்கள் அனுப்பினாரு, கூலிப்படைக்கு வந்து ஆள் அனுப்பினாரு, பல பஞ்சாயத்துகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அப்படிலாம் வந்து தகவல் இருக்காது. உண்மையா சமுதாய போராளியா மாறாம ஏன் ஒரு சமூக விரோதி செயலில் வந்து தன்னை வந்து போக்கஸ் பண்ணிட்டார் ஜனநாயகம்? திருவல்லிக்கேணி மட்டும் இல்லை, இந்த லொக்காலிட்டியில அடுத்த ஏரியால இருந்து ஒருத்தன் வர முடியாது, வந்து எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. ஃபாஸ்டா போற அந்த ஆட்டோ வந்து பின்தொடர்ந்து போற 10 ஆட்டோவும் வந்து பெரியவர் போறாரு, வீரமணி போறாரு அப்படின்னு அடையாளம். அவர்களுடைய பேரை சொல்லி வந்து ராபரி பண்ணுவதும் இது போல் வந்து டார்ச்சர் பண்ணதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் நடந்திருந்தது. ஏன்னா அவருடைய பேர் தான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கங்கே கொலைகள் நடக்குது, எல்லாமே வந்து இவரால் ஸ்கெட்சு போட்டு செய்யப்பட்டது அப்படின்னு ஊர்ஜிதமாக காவல்துறை சொல்கிறாங்க, மக்களும் நம்புகிறாங்க. அதுக்குண்டான சாட்சிகள்லாம் அப்பப்போ இருக்குது. ஏன்னா அவரோட ஸ்கெட்சில் மிஸ் ஆகாதவங்க யாருமே கிடையாது. வீரமணி அப்படின்றவர் வந்து கொலை குற்றம் சம்பந்தப்பட்டவர், கற்பழிப்பு குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர், ஆள் கடத்தல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஷன், மணி வற்புறுத்தி பணம் பறித்தல், கட்டாயமாக கட்ட பஞ்சாயத்து செஞ்சார் அப்படின்னு. கெப்பாசிட்டி ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிம்பங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எங்கே போனாலும் கதவு தன்னால் திறக்குது, எல்லாருக்கும் தெரியுது இவர் தான் பெரியவர் அப்படின்னு. கல்லூரி முதல்வர் தான் படிக்கலைனாலும் படிக்க வர பசங்களை வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு அந்த கணமே என்ன பண்ணாருன்னா, ஒரு 4 ஆட்டோ அவரோட சூமோல வந்தார். அந்த தரையே வந்து மேலே ஏறி உக்காடுற அந்த இதையே வந்து இடித்து எடுத்துட்டாங்க. ஒரு காவல்துறை செய்யாதது வந்து ஒரு சாதாரண ஒரு சக மனிதனாக இருந்து செய்கிறது வந்து அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவர் ஒரு மிகப்பெரிய தலைவன் தாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் தான் ரோல் மாடல். எங்க அண்ணனை நீ வெட்டின, உன் தம்பியை நான் வெட்டின, இப்படிதான் இருந்தது தவிர பண பரிமாற்றங்களுக்கான கொலைகள்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் இல்லை. இந்த காலகட்டங்கள்ல தான் இந்த மாதிரியான கொலைகள்லாம் இருக்கு. இருக்கக்கூடிய அந்த சிறு வயது பிள்ளைகள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரவுடிசத்தில் இறங்கிட்டாங்க. ஒரு ரவுடினா ஒரு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது, நமக்கு மேலே ஒரு தலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருந்ததா சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம அளவுக்கு வந்து ரவுடிஸ் ஆயிடுச்சா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, காலேஜில் ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, செய்யக்கூடிய தொழிற்சாலையில் ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் ஜெய்சங்கர், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம். வணக்கம். சென்னையில் வந்து பிரபல தாதான்னு சொல்லுவாங்க, அயோத்தி குப்பி வீரமணி,
அவரை பத்தி வந்து நிறைய செய்திகள் வந்து வெளியில வந்திருக்கலாம். ஆனா வெளிவராத சில தகவல் வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. ஏன்னா வீரமணி காலகட்டத்துல வந்து அவரை நேரடியா பேட்டி கண்டவர். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால வந்து நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கி அவரோட பழகிய பல நண்பர்களை பத்தி உண்மையான வீரமணி யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய எஃப்ஐஆர் பகுதியில தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்காரு. ஜெய்சங்கர் வணக்கம். வணக்கம். அயோத்திகுப்பு வீரமணி அப்படின்னு சொன்னாலே வந்து சென்னை டு கன்னியாகுமரி இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மீனவ சமுதாயத்துக்கு சிம்ம சப்பனமா விளங்கியவர். அவரை பத்தி வந்து நிறைய கிட்டத்தட்ட அவர் மேல வந்து ஒரு 38 வழக்குகள் மேல் வந்து பதிவாயிருக்கு. ஆட்கடத்தல், போதை, இது பெண் கடத்தல், இப்படி பல்வேறு இதுன்னா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வீரமணி எப்படி ரவுடி ஆனாரு? அவர் உண்மையில ரவுடி தானா? இல்ல, திடீர்னு போற வண்டியில திடீர்னு யாரோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு நானும் ரவுடி தான்னு சொல்லிக்கிற மாதிரி இல்ல இந்த வீரமணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நபர். பெரியவர் அப்படின்னு ரொம்ப செல்லமா. அது பட்ட பேரா? இல்ல, அந்த தோற்றத்துக்கு மட்டும் அந்த வேல்யூ கிடையாது. அவர் செய்த விஷயங்களினுடைய அவருடைய செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மக்களா பார்த்து அவரை வந்து பெரியவர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பெரியவர்னா அதுக்குன்னு 60 வயசுல உள்ளவங்கள தான் பெரியவங்களை கூப்பிடணும் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அவர் செய்த விஷயங்கள் அந்த மாதிரி, அதனால மக்கள் வந்து பெரியவர் ஒரு அடைப்பெயரோடு கூப்பிடுவாங்க. கண்டிப்பா யாரும் வந்து பெரியவர் இருக்காரான்னு தான் கேட்பாங்க. ரவுடி தானா? உண்மையாவே ரவுடி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இதுல யதார்த்தம் உண்டு. யாரும் வந்து தன்னை வந்து ரவுடின்னு சொல்லிக்க போறதும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு அடித்தளமா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ரவுடின்றது வந்து உலகம் சொல்லிக்கிறது, நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல, மற்றவங்க சொன்னதை நான் சொல்றேன். போலீஸ் வந்து நேர்ல பார்த்தது இல்ல. ஆமா, போலீஸ் சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பா போலீஸ் வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா வீரமணி, பெரியவர், கேங்ஸ்டர், இப்படி பல பெயர்கள் இருக்கலாம். ஆள் கடத்தல், பல இல்லீகல் பிசினஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். நீங்க சொல்லக்கூடிய இந்த டீட்டெயில், இந்த பெரியவர் அப்படின்றவர் வந்து ஏதோ திடீர்னு ஃபார்ம் ஆகி வர ஒரு ரவுடிலாம் இல்லை, சாதாரண ரவுடிலாம் இல்லை. இன்னைக்கு பல ரவுடிகளுக்கு நம்ம பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை சொல்லக்கூடாது, பெரிய ரவுடின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு அந்த மாதிரி பிராண்டா எல்லாரும் தங்களை மிகைப்படுத்திக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு லைம் லைட், ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு சொன்னா இந்த ரவுடிசம்லயே பாத்தீங்கன்னா இவருடைய காலகட்டங்கள் 1985 இருந்து 2003 வரைக்கும், ஜூலை வரைக்கும் இவருடைய அந்த பங்களிப்பு வந்து இந்த சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடிஞ்சு அங்கிருந்து தொடர்ச்சியா தென் மாவட்டங்கள், திருச்சி, மதுரை எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவர் போய் சேர்றாரு. இந்தியால பார்லிமெண்ட்லயே வந்து வீரமணியை பத்தி பேசுற அளவுக்கு ஒரு பெரிய நபரா அவர் வளர்ந்தார். தாதாவா? கண்டிப்பா பெரிய தாதா தாங்க. இந்த ஒரு வீரமணியோட இந்த ஒரு சிங்கிள் மேனுடைய அந்த ஆதிக்கம் இன்னைக்கு இல்லைன்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சுத்து வட்டாரத்து மக்கள். ஏன்னா அவருடைய காலகட்டங்கள்ல இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய வந்து அதாவது வந்து ஒரு பழமொழி இருக்கு, தடி எடுத்தோம்னா வந்து தண்டல்காரன் ஆயிடும். கண்டிப்பா தெருவுக்கு அது போல தண்டல்கால பேர் உருவாக்கிட்டாங்க. தெருவுக்கு தெரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிறு வயது பிள்ளைகள் வந்து கண்ட்ரோல் இல்லாம ரவுடிசத்துல இறங்கிட்டாங்க. ஒரு ரவுடினா ஒரு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது, நமக்கு மேல ஒரு தலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருந்ததா சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம அளவுக்கு வந்து ரவுடிசம் ஆயிடுச்சா? இன்னைக்கு ரவுடிசம் வந்து குட்டி தாத்தாக்கள் உருவாக்கிட்டாங்க. குட்டி தாத்தாக்கள் வந்து எல்லாருமே, நம்ம இப்ப வண்டியில போயிட்டு திடீர்னு நம்ம ஒருத்தன் கட்டு அடிச்சுட்டு போறான், தம்பி என்ன அப்படின்னா என்ன மறைகிற அப்படின்றான். இது எங்க கத்துக்கிட்டாங்க, இல்ல யார் சொல்லி கொடுக்குறாங்க, யார மாதிரி ஆகணும்,
இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, காலேஜ்ல ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, செய்யக்கூடிய தொழிற்சாலையில ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க, இல்ல ஒரு மணி லாண்டரிங் பண்றவங்க இருக்காங்க, இல்ல ஒரு நில மாற்றம் நடக்க போகுது அப்படின்னா அந்த நில மாற்றங்கள்ல இந்த மாதிரியான ரவுடிசம், அதாவது பேரே சொல்லப்படாத பல ரவுடிசம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இவரோட பெரிய ஆட்கள்லாம் கூட அந்நிய காலகட்டங்கள்ல நம்ம வட சென்னையில இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருவல்லிக்கேணி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹப்பாவே இருந்தது இந்த ரவுடிசம்க்கு. அங்க நிர்ணயிக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, சென்னை மட்டும் இல்ல, பல இடங்கள்ல அந்த ஒரு சிங்கிள் மேனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த சென்னையே இருந்ததுங்க. சரி, நான் கூட கேள்விப்பட்டேன். அதாவது வந்து வீரமணி அப்படின்னு வந்து அவரு பேர் தெரியறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய சகோதரன் வீரகுமார், வீரகுமார் தான் வந்து உண்மையான வந்து தாதா. இவர் வந்து சும்மாதான் கூட தான் இருப்பாரு. இந்த வீரகுமாரை வந்து மோட்டிவேஷன்ல போட்டதுனாலதான் இவர் வந்து பழிக்கு பழி வாங்கி அந்த கொலை செஞ்ச பிறகு இவர் தாதாவா மாறுறாருன்னு. அது உண்மையா? கண்டிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இவர் மேல கொலை குற்றங்கள்லாம் இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு இவர் வந்து எந்த ஒரு சீன்லயும் வெளியில வந்தது இல்லை. நம்ம எல்லாமே அந்த நம்ம பேசுற பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா, மச்சான் சான்ஸே இல்லடா, செம்ம சீன்ரா, அவர் வந்தாருன்னா அப்படி நின்னாருன்னா அவர் லுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்னதான் அப்படி அவரு ரவுடி தானே பண்ணுவாரு? ரவுடி ரவுடி நம்ம சொல்றோம், தாதான்னு சொல்றோம். அவர் என்னதான் பண்ணுவாரு? அவருடைய தொழில் என்ன? அவருடைய தாதால ஒரு தொழில் இருக்கு, ரவுடிஸ்னா ஒரு தொழில் இருக்கு. தாதா வேற, ரவுடி வேற. இல்ல இல்ல, இந்த ரவுடிங்களுக்கெல்லாம் கிங் தான் தாதா. அவரு அப்படி என்ன பண்ணாரு? டான் ஆகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? டான் ஆகிற அளவுக்கு அவர் எதுவும் பண்ணல. டான் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய தம்பி வீரகுமார் அப்படின்னு அவர் ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான். அவரை எல்லாருக்கும் தெரியும். வீரகுமார் அப்படின்றது அவர் நிறைய கொலை குற்றங்கள்ல அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளியில வராரு. அவருக்கு இந்த மாதிரி நம்ம லிக்கர், சாராயம், சின்ன சின்ன அப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ல தான் வித்துக்கிட்டு இருப்பாங்க. தடை செய்யப்பட்ட சாராயத்துல தான் அவர் வந்து, அதாவது அவங்க தம்பியோட நெட்வொர்க் தான் இதெல்லாம். அன்னைக்கு சாராயம் அப்படின்றது வந்து அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அதை இல்லீகலா கொண்டு வராங்க. எங்க இருந்து? ஆந்திரால இருந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு பிசினஸ அவருக்கு காட்டின ஒருத்தர் வந்து ஜாம்பஜார்ல இருக்கார். அவரும் சமீப காலங்கள்ல அவரையும் மர்டர் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து முரளி அப்படின்னு சொல்லி, மார்க்கெட் முரளி. ஆமா, மார்க்கெட் ஜாம்பஜார், மார்க்கெட் முரளி, இதெல்லாம் ஒரு பெரிய அடையாளம் தான். ஜாம்பஜார், அயோத்தி குப்பம், நடுக்குப்பம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஜாம்பஜார்ல இருக்கக்கூடிய இந்த முரளியினுடைய அந்த ஐடியாஸ் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வீரகுமார் வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறார், பணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவர் ஏற்படுத்திய சாம்ராஜ்யம் இந்த வீரகுமாரனுடைய அகால மரணம், அதாவது மோட்டிவேட்டட் மர்டர் ஆனதுக்கு அப்புறம் சைதாப்பேட்ல பிரபலமா இருக்கக்கூடியவர்கள் செய்த அந்த மர்டர்னால அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அன்னைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டி தான், ரைவல் தான். எல்லாமே வந்து யாரும் வந்து சிங்கிள் பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு. ஏன்னா சாராய வியாபாரம் வந்து திருவல்லிக்கேணியில ரொம்ப பரவலா இருந்துகிட்டு இருக்கு. சாராயம் இல்லாம வீரமணி பத்தி பேசுதானா, போதைப் பொருள் வந்து அதிகமா கடத்தினாரு, ஆட்கள் நடத்தினாரு, கூலிப்படைக்கு வந்து ஆள் அனுப்பினாரு, பல பஞ்சாயத்துகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அப்படிலாம் வந்து தகவல் இருக்காது. உண்மையா? அதாவது அவர் கண்டா வந்து எல்லாமே நடுங்குவாங்க. எல்லா ரவுடிஸும் வந்து அவர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. சென்னையே வந்து எப்படின்னா உள்ளங்கையில இருந்துட்டு இருந்தாரு. சென்னை உள்ளங்கையில யாரும் அவ்வளவு குயிக்கா எடுத்துன்னு வந்துட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா போதை இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. திரைமறைவுல செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆள் கடத்தல். நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அந்த ஏரியால இருக்க கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் வந்து அதை நம்ம விட்னஸ் பண்ணது கிடையாது. இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் காவல்துறையால் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஆராய்ந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு கண்ணியத்துக்குட்பட்ட ஒரு விஷயம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த வீரமணியினுடைய இன்னொரு சைடு தான். அதாவது அன்டோல்டு. அடுத்தது நான் பேசுறேன். அவரை பத்தி வந்து நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இதெல்லாம் வந்து உண்மையா இல்ல பின்னப்பட்ட கதைகளா? இல்ல, எல்லாமே வந்து உண்மையான விஷயங்கள் தான். ஆனா சிலது பின்னப்பட்ட பிம்பங்களா அதுவா ஏற்படுத்துறாங்க.
எல்லாமே அவர் தான் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுல அவருக்கு சம்பந்தம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த பிரபலமானவர்கள் வந்து என்னன்னா ஒரு சமுதாய போராளியா மாறாம ஏன் ஒரு சமூக விரோதி செயல்ல வந்து தன்னை வந்து போக்கஸ் பண்ணிட்டார், டான் ஆயிட்டார். ஏங்க அவர் ஒரு சமுதாயத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன்க. சமுதாய போராளி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து சமுதாய போராளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொன்று சமூக விரோத காரியங்களை தலைவனாகவும் தன்னை காட்டிக்கிறது, அடையாளம் கட்டுறதுக்கான காரணம் என்ன? சமூக விரோத செயல்கள் இதெல்லாம் வந்து இதுதானே. இப்ப அவர் மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டதெல்லாம் வந்து ஆள் கடத்தல், போதை மருந்து கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து சமூக விரோத செயல்கள் தானே. அதாவது டான் சொன்னதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது தானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யாரும் தகவல் அடிப்படையில் தான் பேசுறோம். நம்ம யாரும் வந்து பார்த்தது இல்ல, கேட்டது இல்ல, கேள்விப்பட்டது உங்ககிட்ட கேட்கிறேன். நான் பார்த்திருக்கேங்க, நான் விட்னஸ் பண்ணிருக்கேன், நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். அதாவது இந்த கட்ட பஞ்சாயத்து நடக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்த காலகட்டங்கள்ல இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம்னு வச்சுங்க. இப்போ நீங்க என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தீங்க, கொடுத்தவன் வந்து கேட்குறான், நீங்க என்கிட்ட வாங்குனீங்க, நான் வந்து உங்களை வந்து டெய்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இந்த பிரச்சனைகள் வந்து என்னால தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா நீங்க என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நண்பர் மூலயமா நான் வந்து பெரியவர்கிட்ட போய் சொல்லலாம், ஏன்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லலாமே, இல்லை அவர் வந்து நம்மளை ரெகுலரா இங்க வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நண்பர் மூலயமா இந்த வாங்கினவர் கொடுத்தவர் 2 பேரும் போய் அங்கே நிற்கிறாங்க. கொடுக்கும் போது என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்கும் போது சொல்றாங்க, சார் இந்த மாதிரி இவர் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தார், வாங்கின பணத்தை வந்து இவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே பண்றாரு, எப்போ கேட்டாலும் வீட்டில் இல்லைன்றாங்க, எனக்கும் பணம் தேவை இருக்கு அப்படின்னும் போது இந்த பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு, நான் வாங்கினது உண்மைதானே, நான் வாங்கினது உண்மைதான் பெரியவர், ஆனா என்னுடைய குடும்ப சூழல் என்னால் இப்போ அதை கொடுக்க முடியாது, கொஞ்சம் அப்படி இவர் என்னை கேட்காம இருந்தால், ஒரு 2 மாசம் 3 மாசம் கேட்காம இருந்தா நான் வந்து எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஏன் உனக்கு வேலை இல்லையா? இல்லை இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏதோ வேலை கொடுத்தா செய்வியா? ஓ செய்வேன் அப்படின்னு. என்ன வேலை செய்வேன்? ஏதோ ஒரு வேலை. அவர் சொல்றாரு, நம்ம அதை சொல்லக்கூடாது, இந்த வேலை அந்த வேலைன்னு. உடனே நான் சொல்றேன் போறியா அந்த இடத்துக்குன்றாங்க. அவரும் அதை கேட்டுக்கிறாரு. நீ போய் அவன் வீட்டில் அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? உனக்கு எவ்வளோ தரணும்? உடனே அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க, அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துனுவா அப்படின்னு. அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. தம்பி 5 லட்ச ரூபாய் உனக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவன் வீட்டு பக்கமே நீ போகக்கூடாது, அவனை கொஞ்சம் நிம்மதியா விடு, சரியா? அவன் பொழப்ப தேடி அவன் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சம்பாதிக்கும் போத திருப்பி தந்துடுவான், இப்ப நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறார். அந்த கொடுக்கணும் தெரியுங்களா, அவன் லிட்டரலா காலில் ஊறான். ஏன்னா யாருங்க இந்த காலத்துல, இந்த காலம்ன்றதோட அந்த காலகட்டங்கள் நீங்க ஒரு 2000 கூட வச்சுங்க, 2000 ஆண்டுல ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தரை நம்பி, அதுவும் நம்ம வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு போறோம், பஞ்சாயத்து பண்றவரே 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, அவனை நீ தொந்தரவு பண்ணாத, அவன் நிலைமையும் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு, போயிடுறான். இவன் சொல்றான், இவன் காலில் ஊதுறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரியவர் தானே, இதை பெரியவர்னு சொல்றதுக்கு காரணங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றான், அந்த வேலை அவர் எங்க சொன்னாரோ அங்க போய் வேலையில செய்யறான், கடகடன்னு அவருக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பண்றான், அவனோட இடத்தெல்லாம் விற்கிறான். ஒரு 2 மாசத்துல எல்லாம் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி வீரமணி கிட்டேயே கொடுத்துட்றான். பெரியவரை இந்தாங்க, என்னை நம்பி நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துறாரு. உண்மையாவே நீ வேற எங்கேயாவது கடங்கிடம் வாங்கினியா? இந்த மனசை யோசிச்சு பாருங்க. நீ எங்கேயாவது கடங்கிடம் வாங்கினியா? இல்லைங்க, என் இடம் இருந்தது, அதெல்லாம் வச்சுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்ததுன்னா சொல்லு, ஒன்றும் பயப்படாத, தைரியமா உன்னுடைய வேலையை செய்யணும். ஏன்னா அதாவது ஒரு நாணயத்தின் மறுபக்கம் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது ஒரு மனுஷனுடைய வந்து நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அவர் செய்த வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியால. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருக்கா? இல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பஞ்சாயத்துக்கு வந்து ஆளுக்கு வந்து ஒரு உதவிக்கூடிய விஷயத்த வந்து அவர் தன்னுடைய பணத்தை கொடுத்து அவனை வந்து காப்பாத்துறாரு, அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை நீ திருப்பி தருவடா அப்படின்னு சொல்லிட்டு, அது போல பல்வேறு சமுதாய பணிகள் நிறைய பண்ணியிருக்காருன்னு கேள்வி. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி மட்டும் இல்ல, இந்த லொக்காலிட்டியில அடுத்த ஏரியால இருந்து ஒருத்தன் வர முடியாது.
வந்து எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அதாவது கந்து வட்டி ஆகட்டும், அந்த காலகட்டங்களில் கந்து வட்டிலாம் நிறைய இருந்தது. இப்போ நம்ம இஎம்ஐ அந்த மாதிரி கேட்குறவங்கலாம் யாரும் வந்து வித்தவுட் பர்மிஷன் ஏதாவது இருந்தா அங்கதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அரவணைப்புல தான் இருந்தது, ஒரு கட்டுக்கோப்பா தான் இருந்தது. ரவுடிசமே இல்லைங்க. அதாவது தனி மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருந்தப்போ இந்த வீரமணி கம்மி. ஆமா, தனி மனிதனுடைய ஆதிக்கம் அங்க இருந்தது. நாங்க ஒன்றும் பார்த்ததெல்லாம் கிடையாது, யாரையும் தெரித்தின்னு போனது கிடையாது, யாரும் பயந்து உள்ள ஓடினதெல்லாம் கிடையாது. சினிமால காட்டுறப்பெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சினிமால காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோங்கள்லாம் போவோம். ஒரு காலகட்டங்கள்ல ஆட்டோ போயிட்டு இருந்தது, ஒரு 10 ஆட்டோ போவோம். அந்த 10 ஆட்டோல நடுவில் இவர் இருப்பாரு. அவருடைய அந்த அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும், காதுல கடுக்கன், கழுத்து ஃபுல்லா செயின், ரேபான் கிளாஸு, பிராண்டட் ஷூஸா, நைக்கு, அடிடாஸு, இப்படி கையில நல்ல பிரேஸ்லெட், அதெல்லாம் வந்து அந்த ஸ்லாங்ல சொல்லணும்னா நத்த நத்தையா போட்டிருப்பாங்க கழுத்துல. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபாஸ்டா போற அந்த ஆட்டோ வந்து பின்தொடர்ந்து போற 10 ஆட்டோவும் வந்து பெரியவர் போறாரு, வீரமணி போறாரு அப்படின்னு இருக்கும். அடையாளம் அடையாளம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே டாடா சூமோவா ஆச்சு. அதுக்கப்புறம் மாருதி ஓம்னியா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாடா சஃபாரியா ஆச்சு. இப்படி அந்த மாதிரி காலகட்டங்கள்ல அது வளர்ந்துகிட்டே இருந்தது. ஆனா மக்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்திலையும் அச்சுறுத்தல்ன்றது வந்து கிடையவே கிடையாது. திருவல்லிக்கேணியில நீங்க யார வேணா போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. திருவல்லிக்கேணியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பகுதியில நீங்க சொல்றீங்க, அந்த பகுதியில வந்து யாருக்கும் வருத்தம் எல்லாம் அவர் எதுவும் பண்ணலன்னு. ஆனா கடற்கரைக்கு வரக்கூடிய இளஞ்சோடிகள் மற்றும் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பல குற்றங்கள் வந்து டார்ச்சர் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஆமா இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் எப்போ சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனிதன் இல்லாத போதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இவர் இருக்கும் போதே வந்து பல குற்றச்சாட்டுகள் என்ன, அவர்களுடைய பேரை சொல்லி வந்து ராபரி பண்ணுவதும் இது போல வந்து டார்ச்சர் பண்ணதெல்லாம் நிறைய நிகழ்வுகள் நடந்திருந்தது. ஏன்னா அவருடைய பேர் தான் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா தப்பு பண்றவன் அவங்க பேரை சொல்லி தப்பிக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே. அவரையே என்கவுண்டர் போட்டாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு உள் காரணங்கள் இல்லாம எந்த ஒரு விஷயமும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லிக்கிறோம் நல்லவர் அப்படின்னு, நம்ம பார்த்த வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். காவல்துறையினுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பொதுமக்கள் எல்லாரும், பொதுமக்கள் மட்டும் இல்லை, இந்த சமூகமே வந்து காவல்துறையினுடைய மேற்பார்வையில தான் இருக்கு. அந்த சமூகத்துக்கு ஒரு விஷயங்கள் பாதிப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கங்க கொலைகள் நடக்குது, எல்லாமே வந்து இவரால் ஸ்கெட்ச் போட்டு செய்யப்பட்டது அப்படின்னு ஊர்ஜிதமா காவல்துறை சொல்றாங்க, மக்களும் நம்புறாங்க. அதுக்குண்டான சாட்சிகள்லாம் அப்பப்போ இருக்கு. ஏன்னா அவரோட ஸ்கெட்சில் மிஸ் ஆகாதவங்க யாருமே கிடையாது. அதனால அது காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு அப்படின்றதுல வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்கவுண்டர் பண்ணது எதுக்காக, என்ன காரணம், அது காவல்துறையால் சொல்லப்பட்ட அந்த கருத்தை வந்து நம்ம இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து நம்ம இவ்வளோ எலாபரேட்டா பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான் சொல்றாங்க. வீரமணி அப்படின்றவர் வந்து கொலை குற்றம் சம்பந்தப்பட்டவர், கற்பழிப்பு குற்றங்கள்ல சம்பந்தப்பட்டவர், ஆள் கடத்தல், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஷன், மணி வற்புறுத்தி பணம் பறித்தல், கட்டாயமா கட்ட பஞ்சாயத்து செஞ்சார் அப்படின்னு. இதெல்லாம் இருக்கும்போது யாரும் எந்த விதமான விஷயங்கள் எல்லாம் பெருசா சொல்லலை. ஆனா இன்னைக்கு இல்லாத போது பல பேர் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து என்ன, நீ ஏன் என்னை வந்து இப்படி சொன்னு கேட்க போறது கிடையாதுன்ற ஒரு தைரியமா என்னன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு விரோதமா நம்ம எப்பவுமே நடக்கக்கூடாது. அந்த ஒரு நிறைய பிள்ளைகளுக்கு வந்து கல்விக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு, கல்லூரி சேர்வதற்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கும் சரி, சென்னையில வந்து பல்வேறு கல்லூரியில வந்து கோட்டா இருந்தது. வீரமணி ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், இலவச சீட்டு எல்லாம் கொடுத்தாங்களா? எப்படியா ஒரு நடமாட அமைச்சர் போலதான் உலாவிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவ்வளவு கெப்பாசிட்டி இருந்தது அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா? கெப்பாசிட்டி ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிம்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க போனாலும் கதவு தன்னால திறக்குது, எல்லாருக்கும் தெரியுது இவர் தான் பெரியவர் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு சென்னை மாநில கல்லூரியில ஒரு 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 சின்ன பிரச்சனைன்றதோட, அது வந்து அந்த சைடு அந்த பிரிட்ஜு வரும்போது பிரசிடென்சி காலேஜ்ல இருந்து பிரசிடென்சி கிரவுண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்கு. ஆமா, அந்த பிரிட்ஜு வந்து அந்த பிரிட்ஜில் வந்து 2 பக்கம் ஸ்லாப் இருக்கும். ஆமா, அது மேல ஏறி உக்காந்துன்னு போகும்போது வரும்போதெல்லாம் எல்லாருமே பாட்டு பாடின்னு
சென்னையினுடைய அடையாளம் என்ன கானா அந்த மாதிரி பாட்டுன்னு போயிட்டு வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறது உண்டு. காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு சொல்லி அன்னைய முதல்வர், கல்லூரியினுடைய முதல்வர் வந்து ஒரு பர்சனலாகவே வந்து பெரியவரை பார்த்து, வீரமணின்ற ஒரு மனிதனை பார்த்து, இந்த மாதிரி இருக்குது, பிள்ளைங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதான் இளசுகள்லாம் இளம் வட்டங்கள்லாம் வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு ரொம்ப அநாகரிகமான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க, எங்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து மன உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்த உடனே முதல்வர் சொன்ன அந்த ஒரு விஷயம், கல்லூரி முதல்வர் தான் படிக்கலைனாலும் படிக்க வர பசங்களை வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு அந்த கணமே என்ன பண்ணாருன்னா, ஒரு 4 ஆட்டோ அவரோட சூமோல வந்தார், அந்த தரையே வந்து மேலே ஏறி உக்காடுற அந்த இதையே வந்து இடிச்சு எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் தானே நீங்கள் உக்காருவீங்க அப்படின்னு அந்த இருக்கிற இடத்தையே உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டாங்க, யாரும் அந்த சைடு உட்காரவே முடியாது. உடனடியான ஒரு நடவடிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் இருந்தது, இனி இந்த பக்கம் போற வரவங்களை யாராவது வந்து தேவையில்லாமல் பேசுறது வர்றது, பெண்களை வந்து ஆபாசமாவோ இல்லை அச்சுறுத்தல் மாதிரி ஏதாவது காலேஜ் போகிற பசங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாலோ கடுமையான தண்டனை இருக்கும் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த வீரமணியினுடைய பெரியவரனுடைய அந்த காட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அன்னிலிருந்து அந்த விஷயங்கள் நடந்த மாதிரியான சூடுகளே இல்லை. உடனே கல்லூரி முதல்வர் கிட்ட போய் அதை சொல்றாரு. அந்த கல்லூரி முதல்வரை போய் பார்க்கும் போது இந்த செயின் கம்பல் இதெல்லாம் கைட்டிட்டு சாதாரண ஒரு மனிதனா எல்லாம் ஒரு 10 பேர் வராங்க. படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்துல நமக்கு வந்து இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டை பட்டன்லாம் போட்டு அந்த செயின் எல்லாம் கட்டிட்டு காதில் இருக்கிற கடுக்கனெல்லாம் கட்டி செப்பலை விட்டுட்டு அந்த முதல்வரை போய் பார்த்து, ஐயா நீங்க சொன்னீங்க, நான் அந்த விஷயத்த பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த விதமான பாதிப்போ இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தார். நேரடியா களத்துல நம்மளும் பாக்குறோம். நானும் மாநில கல்லூரி மாணவன் தான், நானும் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன், பாக்குறேன். அப்ப கல்லூரி முதல்வர் சொல்றாரு, உங்களுக்கு ஏதாவது உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்க, எனக்கு எதுவும் உதவிகள் தேவையில்லை, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான உபதிரகங்கள் உதவிகள் ஏதாவது தேவைப்படும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லி அனுப்பிச்சீங்கன்னா போதும், நான் செய்யறேன் அப்படின்னு. அந்த கல்லூரி வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் வார்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் நடக்காம இருந்தது. அந்த காலகட்டங்கள் ரொம்ப சுமூகமா இருந்தது. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உண்மையில வந்து சமுதாய பார்வையில் அதை பார்த்தோம்னா, ஒரு காவல்துறை செய்யாதது வந்து ஒரு சாதாரண ஒரு சக மனிதனா இருந்து செய்யறது வந்து அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். இல்ல காவல்துறை செய்யாத விஷயங்கள்னு கிடையாது. காவல்துறை கிட்ட வந்து சொல்லாத ஒரு பிரின்சிபால் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஆள் கிட்ட சொல்றாரு, அவர் வந்து செய்யறாருல, இறங்கி செய்யறாருன்றது பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது இல்ல, பாராட்டக்கூடிய விஷயங்கள் காவல்துறையும் வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இது வந்து அந்த லொக்காலிட்டி மக்கள்ன்றதுனால அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடியவர் இவரா தான் இருக்காரு. இவருடைய பேச்சுக்கு அங்க அங்கீகாரம் இருக்கு. அவர் சொன்னா கேட்பாங்க. அதுதான் போயிடுனா போயிடுவாங்க. 100 பேர் நின்று இருந்தா கூட நீங்க யாரும் இதுக்கப்புறம் நிக்க கூடாது அப்படின்னு சொன்னா போயிடுவாங்க. இதை நம்ம காவல்துறையில சொன்னா நாங்க எங்க இடம் நாங்க நிப்போம் அப்படின்னு லாலாம் தானே பேசுவோம் நம்ம யூஸ்வலாவே. இதுதான் காரணம். உண்மையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்திய ஒரு மனிதர். அதாவது ஒரு சொல்லால் வந்து ஒரு ஊரையே வந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக ஒரு நபர். அவருடைய மறுபக்கம் தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். உண்மையில வந்து மனிதநேயத்துக்கு சொந்தக்காரன் கூட நீங்க சொன்னீங்க. இந்த மனிதநேயன்றதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு குணங்கள்லாம் நான் பாக்குறேன் அவர்கிட்ட. ஏன்னா அவரால் பல பேர்கள் இன்னைக்கு பெரிய இடங்கள்ல அதிகாரிகளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படிப்பு ஒரு மீனவ சமுதாயம் அப்படின்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சமுதாயம். தன் உயிரை பணயம் வைத்து அவரும் கடல் தொழில் செஞ்சவர் தான், அவரும் கடலுக்கு மீன் பிடிக்க போனவர் தான், உழைப்பாளி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பல நாட்கள் வந்து அவர் வந்து கடல்ல தான் அவருடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை தேடி போனவங்களும் உண்டு. அவர்கிட்ட உதவின்னு போய் நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா அந்த உதவியை வந்து எந்த விதத்திலையும் மறுக்காம, கல்யாணம் ஆகட்டும், காரியமாகட்டும், காது குத்தல் ஆகட்டும், பிறந்த நாள் விழாவா இருக்கட்டும், நீங்க போய் பத்திரிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பத்திரிகைக்கு உண்டான அந்த விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கு நடக்கும். ஒரு தொகுதி எம்எல்ஏ செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் வந்து அவர் செய்தாருன்றீங்க. கண்டிப்பாங்க. நீங்க
நீங்க உதாரணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவரா திகழ்ந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய தலைவன் தாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் தான் ரோல் மாடல். எதுக்கு ரோல் மாடல்? இன்னைக்கு பல பேர் வந்து இந்த ஃபேண்டசியான ஒரு ரவுடிசம் வந்து அடாப்ட் பண்றாங்க இந்த நிகழ்காலகட்டங்கள்ல. இன்னும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரீல்ஸ் வந்து ரோல் மாடல் தேவைன்றீங்களா சமுதாயம்? இந்த மாதிரி ரோல் மாடல் அவர் இருந்த காலகட்டங்கள்ல அவர் செஞ்ச விஷயங்கள் வந்து 1-to-1 பிரச்சனைகளா தான் இருந்தது. தம்பியை வெட்டினாங்க, அதனால அவங்க மோட்டிவேஷன் மர்டரா தான் இருந்தது. காசை கொடுத்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கலாச்சார சீர்கேடுகள்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிங்கிள் மேனா தான் இருந்து எல்லாரும் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ஆகாத ஒரு பேட்சா இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்படிதான் இருந்தது. எங்க அண்ணனை நீ வெட்டின, உன் தம்பியை நான் வெட்டின, இப்படிதான் இருந்தது தவிர பண பரிமாற்றங்களுக்கான கொலைகள்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் இல்லை. இந்த காலகட்டங்கள்ல தான் இந்த மாதிரியான கொலைகள்லாம் இருக்கு. இளைஞர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ரவுடி சமத்தோட கண்ட்ரோல்ல தான் போய் தங்களை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. எங்க அண்ணனுக்கு பர்த்டே, யாருடா அவங்க அண்ணன் அப்படின்னு கேட்டா இந்த ஏரியால இருக்கிறாரு, அவரு கழுத்துல செயின் போட்டுக்கிறாரு, கேட்டா அவரு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணிக்கிறாரு. இளைஞர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அவங்களும் இருக்க போறது ரொம்ப நாள் கிடையாது. நீங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 3 வருட கால கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நட்பை வந்து நீங்க தேடி போய் உங்களுடைய உங்களுடைய படிப்பை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஃபேண்டசி இருக்கலாம். இளைஞர்லாம் வந்து லேபிளுக்காக தான் அலையறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு லேபிள் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு கேட்டாலும் உடனே ஃபோன் பண்ணாங்க, அண்ணா எங்கண்ணா இருக்கிற, என்ன ஒருத்தன் கலாஷ்டான, நானே செஞ்சிருப்பேன். என்ன செஞ்சிருப்பீங்க? இப்போ அந்த மாதிரி எங்க போனாலும் அப்படிதாங்க இருக்கு. என்னன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உண்மையில வந்து எதை பின்பற்றணுமோ அதை பின்பற்றுறது வந்து தவற விட்டுறாங்க. அதாவது என்னன்னா இருக்கக்கூடிய எல்லாமே தன்னுடைய வந்து ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து வில்லனா தான் பாக்குறாங்களே கண்டு ஒரு உண்மையான ஒரு ஹீரோவை வந்து யாருமே காட்டிக்க மாட்டாங்க அப்படின்றீங்க. ஹீரோவே வந்து இப்போ வந்து ஆன்டி ஹீரோவா தானே பசங்க இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி என்னங்க இருக்கு, உங்களுடைய கவனங்கள் எதிரில் இருக்கணும், படிப்புல இருக்கணும். அம்மா அப்பாவுடைய வளர்ப்பு, அது எவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி தான் நீங்க வரணும். நம்ம வீட்டுல வந்து தொந்தரவு பண்ணி பைக்கை வாங்கின்னு ஏர்கட்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொன்ன விஷயத்துல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு படிப்புக்கு வந்து தான் வந்து டானா இருந்தவர், தாதாவா இருந்தவர், ஒரு அந்த கல்லூரி சாலைக்குள் வந்து உள்ள போகும்போது வந்து தன்னுடைய செருப்பை கைட்டு வச்சுட்டு தன்னுடைய அடையாளம் வீரனா ஒரு அடையாளம், அந்த அடையாளத்துல இருந்து அது ஒரு மரியாதை கொடுத்து அந்த மாணவருக்காக போய் முன் நின்று கேட்டார் பத்திங்களா. உண்மையில அந்த இடத்துல வந்து உட்காரலங்க அவர் அந்த இடத்துல வந்து உண்மையிலே சொல்றேன்னா ஒரு சமுதாய அக்கறை உள்ள நபராக தான் நம்ம இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியது. கல்லுக்குள் ஈரமாய் வாழ்ந்த வீரமணி பத்தி நிறைய தகவல் நம்மளோட பகிர்ந்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இளைஞர்கள்லாம் நீங்க வந்து ஒரு லேபிள்ன்றீங்க. லேபிள் வந்து உங்களுடைய படிப்புல இருக்கணும், உங்களுடைய விடாமுயற்சியில இருக்கணும், அதை விஸ்வரூபமாக்கணும். பிளான் பண்ணுங்க, நல்லா படிக்கணும். அம்மா அப்பாவுடைய எதிர்கால நம்பிக்கையே நீங்க தான். இந்த மாதிரி லேபிளுக்காக ஆசைப்பட்டு உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிடாதீங்க. நன்றி.